அடிப்புள்ளி டேஸ்ட்டில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு கோதுமை போண்டா பண்ண போகிறாங்க. மழைக்கு இதமான கோதுமை போண்டாங்க. மழை காலங்களில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு கோதுமை மாவில் போண்டா பண்ண போகிறாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தால் போகிறோம், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன். பாசி பருப்புலாம் போட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் வந்து வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணி விட்றேன். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. போண்டா பண்ணதுக்கு ஒரு மெஷின் பவுல் எடுத்துருக்கேன். மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு கோதுமை மாவுங்க, அரை கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணணுங்க. 1/2 கப்பு தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும். காணலைன்னா அப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சில மாவு வந்து தண்ணி நிறைய எடுக்கும், சில மாவு வந்து தண்ணி எடுக்காதுங்க. அதனால் காணலைன்னா அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 கப்பு மட்டும் ஊற்றுங்க. நம்ம எடுத்துருக்க மாவுக்கு வந்து 1/2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. தேவைன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம். மாவுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை தழை, பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லித்தழை, வெங்காயங்க எல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பொடிசாக கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் அந்த போண்டாலாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். மல்லித்தழையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே இது இட்லி மாவுலேயும் பண்ணலாங்க. இட்லி மாவில் பண்ணிங்கன்னா சோடா ஆட் பண்ணாதீங்க. இட்லி மாவு கூட கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கேன். திக்காயிருச்சு பாருங்கள். மாவு நல்லா பச்சரிசி மாவுலாம் ஊறிச்சுன்னா திக்காயிரும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பாசி பருப்புங்க, ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஊற போட்டுக்கோங்க. ஊற போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் வந்து நம்ம பெருங்காயத்தூளும் ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா போடணுங்க. நிறைய போடக்கூடாது, ஒரு பிஞ்சு போட்டால் போதும். இந்த மாதிரி கோரி ஊற்றுறதுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிருச்சு. ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளுங்க. இந்த ரெண்டும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள், அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் நிறையா ஆட் பண்ணுங்கங்க, நல்லாயிருக்கும் போண்டாக்கு வந்து. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு, எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கையை கொண்டு கோரணுங்க. ஒரு ஓரத்தில் வந்து கோரி இப்படி போட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு கிடைக்கும் போண்டா வந்து. ஷேப்பு நமக்கு முக்கியம் இல்லை, சாப்பிட்டு தான் முக்கியம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. ஒரு மொறுன்னு மேலே இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் ஒரு சொட்டு கூட குடிக்காதுங்க. ஊற்றிட்டு உடனே நம்ம 2 நிமிஷத்தில் கிண்டி கொடுக்கணும். சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். ஃபுல் ஃப்ளேமில் இருந்துன்னா மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும், உள்ளுக்குள்ளே மாவாக இருக்குங்க. அதனால் வந்து அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப லோவாகவும் வைக்காதீங்க. இப்போ நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே சீக்கிரமாட்டு வேகக்கூடிய பொருள் தான், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டி கொடுத்துட்டே இருந்தால் தான் ஒன்று போல் நல்லா வெந்து வரும். நல்லா புசு புசுன்னு போண்டா பண்ணியாச்சுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம்.
மிச்சம் இருக்க மாவையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க. பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து. பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது டீ கூட வச்சு பண்ணியிருக்கேன். இதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே நம்ம சாப்பிடலாம் டீ கூட வச்சு. எம்மி எம்மி கோதுமை போண்டா பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. சூப்பர் டேஸ்ட்டில் போண்டா பண்ணியாச்சுங்க. வாங்க எல்லோரும் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. உங்கள் வீட்டில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராகிட்டு டீ கூட ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு கோதுமை போண்டா பண்ணியிருக்காங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.